தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த புதிய மாதத்தின் முதலாவது நாள் காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொண்டு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தால் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தின் முதலாவது நாளில் உங்கள் சத்துருக்களை உங்கள் கையில் கர்த்தர் ஒப்புக் கொடுப்பார் என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு முன்பாக கோலியாத்தை போல பர்வதங்களாய் காணப்படுகிற சகல விதமான தடைகளையும் கர்த்தர் அகற்றப் போகிறார். உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எதிரான வல்லமைகளை சிறைப்படுத்துகிற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்க போகிறார். உங்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்தும்படியாய் செய்ய போகிறார். உங்கள் எதிரிகளுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய தலைகளை உயர்த்தும்படியான அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ண போகிறார். ஆகையால் உங்களுக்கு ஒரு தேவன் உண்டு என்பதையும் அவருடைய வல்லமை என்ன என்பது பூலோகத்தால் யாவரும் அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய ஒரு வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். பெலிஸ்தர்கள் நோவாவின் வம்சத்தில் தோன்றின 70 சந்ததிக்குள் ஒருவராய் காணப்படுகிறார்கள். பத்ருசிமியும் பெலிஸ்தரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லூகிமியும் கத்தோரிமியும் பெற்றான் என்று ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 14 எழுதப்பட்டிருக்கிறது. ஈசாக்கின் நாட்களிலிருந்து ஆபிரகாமின் சந்ததிக்கு பலவிதமான இடையூறுகளை உண்டாக்கிறவர்களாய் இவர்கள் காணப்பட்டார்கள். ஈசாக்கு பெலிஸ்தர் தூர்த்து போட்டதுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பனாகிய ஆபிரகாம் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படி அவைகளுக்கு பெயரிட்டான் என்று ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 18 வாசிக்கிறோம். வாக்குத்தத்தத்தின் சந்ததிக்கு எப்போதும் எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்பட்டது நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த வேளையில் பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார் என்று ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கிறோம். அதுபோல இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலின் நாட்களிலும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு கடந்து வந்தார்கள். கோலியாத் என்ற ராட்சதன் 40 நாட்கள் கர்த்தருடைய ஜனத்தை நிந்திக்கிறவனாகவும் அவமானப்படுத்துகிறவனாகவும் காணப்பட்டான். சவுலும் அவன் சேனைகளும் அவனுக்கு பயந்து கலங்கி போய் நின்றார்கள். தாவீது போர் முனைக்கு ஒரு முகாந்திரத்தோடு கடந்து வந்த வேளையில் காட்சி எல்லாம் மாறினது. தாவீது இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தில் கோலியாத்துக்கு விரோதமாக எழும்பின வேளையில் கர்த்தர் அவனை தாவீதின் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை கண்டு பெலிஸ்தர்கள் அத்தனை பேரும் இஸ்ரவேலுக்கு ஒரு தேவன் உண்டு என்பதை அறிந்து ஓடி போனார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்நாட்களிலும் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தர்களைப் போல எதிர்த்து நிற்கிறவர்கள் இருக்கிறார்கள். துன்பப்படுத்துகிறவர்கள் திரளாய் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். சபைகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்கள் நாட்களே தேசமெங்கும் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் அதிகாரங்களை தவறாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அவர்கள் எல்லோரையும் உங்கள் கையில் ஒப்புக் கொடுக்க போகிறார். நம்முடைய தேவன் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. உன்னதமான தேவன் ஒருவரை மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறவராயிருக்கிறார். அவருக்கு சுத்தமானதை செய்கிறார். அவரை பார்த்து என்ன செய்கிறீர் என்று கேட்க ஒருவனும் இல்லை என்பதை நம்முடைய எதிரிகள் மாத்திரமல்ல, பூலோகத்தால் யாவரும் அறிந்து கொள்ளும்படிக்கு அவர் கிருபை செய்வார். அவர் நமக்காக இந்த மாதம் முழுவதும் யுத்தம் பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். உங்கள் ஆவிக்குரிய எதிரிகளையும் மாம்சத்திற்குரிய எதிரிகளையும் கோலியாத்தை போல உங்களுக்கு முன்பாக முகமுப்புற விழ செய்ய போகிறார். தோற்று போகும்படிக்கு அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார்.
நம்மை வெற்றி பெற செய்ய தேவனாய் காணப்படுகிறார். ஆகையினாலே உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற சகல விதமான காரியங்களையும் கர்த்தர் ஜெயமாக மாற்ற வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அவரை விசுவாசியுங்கள், அவருக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். அவர் ஜெயாலியாகி கிறிஸ்துவாய் உங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்டு சகலவற்றையும் ஜெயமாக மாற்றி இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்பதை உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் அறிந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், போற்றுங்கள். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஜெபிப்போமா. இங்க நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாதத்தின் முதலாவது நாளிலே அப்பா காலை நேரத்திலே உம்முடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தருக்கு நோக்கி பார்ப்பீராக. நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில சகலவற்றையும் செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறேன். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் தேவன் எங்களுக்காக யுத்தம் செய்ய நீ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீர். எங்கள் எதிரியாகிய சாத்தான் அளவனை கர்த்தாவின் முற்றிலுமாய் முறியடித்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவின் ஜெயமாக நீர் மாற்ற போதுமானவராயிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோலியாத்தை போல பலவிதமான எதிரிகள் சூழ்ந்து வந்தாலும் தேவன் எல்லாரையும் முறியடிக்கத்தக்கதான வல்லமையும் அதிகாரத்தையும் நீர் எங்களுக்கு தந்து நீர் எங்களை பலப்படுத்தும். உம்முடைய வல்லமையினால் நீர் எங்களை ஆட்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உமக்கு சிலைகள் இல்லையே, உன் கையில் ஆயுதம் இல்லையே. உமக்கு சிலைகள் இல்லையே, உன் கையில் ஆயுதம் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய